திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது திருமந்திரத்தில் வாசி, அதாவது வாசி காயகருப்பம் நம்ம முன்னோட்டமாக இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ அதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மூலத்தில் தோன்றி முடிவிலிர் நான்காகி காலவெளியில் 12 அதாவது காலவெளியில் 12 அடுத்து என்ன சொல்கிறாரு திருமூலர்? இதில் அவ்வை குறள் 41 இருக்குது. அடுத்து திருமூலர் திருமந்திரத்தில் 615 முக்குண மூடர வாயுவை மூலத்தே சிக்கன மூடி திரித்து பிடித்திட்டு தக்க வளம் இடம் நாளிகை சாதிக்க வைக்கும் உயிர்நிலை வானவர் கோனே என்று இதில் பாடுறாரு. அடுத்த திருக்குறளில் தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று சொல்கிறாரு. அடுத்து திருமூலர் 583 பாடல் மூலதுவாரத்தை முக்காரமிட்டிரு மேலதுவாரத்தின் மேல்மனம் வைத்திரு வேலத்த கண்ணை வெளியில் விழித்திரு காலத்தை வெல்லும் கருத்திது தானே. என்ன சொல்கிறாரு? இந்த காலத்தை வெல்லக்கூடிய கருத்து இதுதான். என்ன சொல்கிறாரு? மூலதுவாரத்தை முக்காரமிட்டிரு. முக்காரம்னா என்ன? அஸ்வினி முத்திரை இட்டிரு. மேல் துவாரத்தை மேல்மனம் வைத்திரு. மேல் துவாரம் இந்த பிறக்கும்போது குழந்தை துடிக்குது பாருங்கள், அந்த மாதிரி அதை மேல் மனதில் நம்ம அந்த கவனத்தை வைக்கணும். அதாவது சிதாகாசத்தில் கவனத்தை வைக்கணும். வேலத்த கண்ணை வெளியில் விழித்திரு. வேலத்தனா வேல் எப்படி முட்டி போய் சேருது பாருங்கள், மாதிரி வேல் எப்படி முட்டி போய் சேருது, அந்த மாதிரி இரு கண்ணையும் மேலே, அதாவது நெற்றி கண்ணில் வைத்திரு. இதுதான் காலத்தை வெல்லக்கூடிய காலம் தூரம் வேகம் இடம். இந்த அதில் இந்த காலத்தை வெல்லக்கூடிய கருத்தறிதானே என்று இதில் சொல்கிறாரு. அவை குறளும் திருமந்திரமும் திருக்குறளும் இன்னும் பல சித்தர்களும் நம் உடம்பில் அமிர்தத்தை பெருக்கி அழியா உடம்பை பெறும் அற்புத வழிகளை அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். தற்காலராகிய நம் எல்லோரும் ஒரு குடையின் கீழ் அன்பு என்னும் வயத்தில் திரள்வோம். உலகம் ஒட்டுமொத்தமும் சித்தர்கள் அருளாட்சியில் வர இருக்கிறது. உடல் செல் உற்பத்திக்கும் காற்றின் போக்குகளுக்கும் காற்றுக்கும் உயிர்ப்புக்கும் நவகோள்களே காரணிகளாக இருக்கின்றன. நம் உடம்பு செல்களால் ஆனதொரு மாளிகை, அதாவது செல் விழா, அதாவது விலாசம் என்ற விலாசமாகும். இந்த முகவரி ஓர் அற்புத இயற்கையின் ஒட்டுமொத்த அடையாளம் ஆகும். அதாவது மூச்சு காற்றாய் வந்து போய்கொண்டு எல்லாரையும் ஆள தெரிய வைக்கும் மனித மூச்சை அற்புத மருந்தாக இயற்கையின் உண்மையை சொல்லும் அற்புதம் உடற் செல்களில் விளங்குகிறது. அதற்குரிய வாசி கொண்டேற்றும் வழக்கத்தை கற்பித்து அதை மருந்தாக சொல்லும் வாசி கல்பமாகும். நவகோண சார்பானது இதயத்தில் நமச்சிவாயம் என்று எல்லோருக்குள்ளும் கீதமாக ஒலித்து கொண்டிருக்கிறது. ஓம்னா ரேசி, அதாவது இன்ஹீலிங். சிவய அண்டபூரி, அதாவது ப்ரிவெண்டிங். நமனா ரேசி, எக்ஸ்ஹீலிங். இன்ஹீலிங்னா ஓம் ஓம், அதாவது ரேஹி. ரேசி இன்ஹீலிங், அது சிவய அண்டபூரி, அதாவது ப்ரிவெண்டிங். நமன்னா ரேசி, எக்ஸ்ஹேலிங். நவக்கோணம்னா உடலுக்குள் நவதுவாரங்களுக்கும் உதவும் உயிர்ப்பு, அதாவது மூச்சாகும். சட்டமுடன் நவகிர சார்பு உடலில் 108 தலங்களில் சார்ந்ததால் அது கல்பமாகும். இல்லாவிடில் சாவாகும். ஆகவே கல்பசாரா சகல பிணி விஷம் முதலான தானே முறியும் என்று கூறுகிறார். ஊன் பற்றி நின்ற உணர்வுறு சொல், அதாவது மந்திரம். சொற்பதம் கடந்த நிலையில் மனதை மூச்சை இது இரண்டிலும் கலந்த மௌனத்தை அண்ணாக்குக்கு மேலே உள்நாக்குக்கு கீழே வைத்தால் அங்கு விளங்கும் விளக்கு எரியும். சரசுர ஞான தியான உத்தியால் இதை கண்டு கொள்ளலாம். இதுவே தியானமாகும் வித்தை. இவ்வகை சிப்ப ஊதுமுறையால் சகல நோய்களையும் போக்க முடியும். சித்தாத்ம யோக வாழ்க்கையில் இது உள்ளது. அவ்வைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, வாசி வழக்கம் உண்டேல் ஆயுள் பெருக்கம் உண்டு என்று சொல்லுவார். வாசி கலை என்பது இது அழிவில்லாத வெட்ட வெளி சார்பு, அதாவது காஸ்மாலஜி.
வெட்டவெளி சார்பு உடையது. மரணப்பின்மை என்பது ஓர் அற்புதம். சிரஞ்சீவித்வ முறை இதிலிருந்து தான் வெளிப்படுது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காரு. தன்னை அறிந்ததின் புற சித்த தந்திர வித்தைகள் சொல்லப்படுகின்றன. வெண்ணிலாவும் நட்சத்திரங்களும் சூரியர்களும் மேவிடும் ஒளிக்கீற்றுகளுடனே ஓசையானது ஊடையும் பாவம் மேல புவனத்தில் பதிந்திருப்பதால் உயிர்கள் பஞ்சபூதத்தால் தரம் மாறி தோன்றி, அதாவது அந்த தரத்துடன் தோன்றி வாழ்ந்து மறைகின்றன. இவ்வுண்மையை அறிந்து சித்தர்கள் மறைந்து அழியாதிருக்கும் திறனை மருந்தென வித்தைகளை பரிபாசைகளில் மறைத்து வைத்தனர். அவ்வித்தையால் மரணமின்மை என்பது சித்தர்களால் கோட்பாடாக இருக்கிறது. ஞான் மரணத்தை தவிர்க்கும் பொருட்டு, நோய் நீங்கும் பொருட்டு சித்த வாழ்க்கையில், அதாவது வாசி கல்பமாக்கி சித்தர்கள் கண்ட பொருளாகிய ஜோதி சொரூப சப்த சர சுர யோக ஞான கலை முதலியவற்றை ஆன்மீகமாக அதை நம்ம இதில் பார்க்குறோம். சிரஞ்சீவி தத்துவ காயகல்ப முறைகள் அறிய தூண்டும் பாடல்கள் எமக்கு நட்சத்திரயான் முதலிய வித்தைகளை அறிய உதவும் சித்தர்கள். அது என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாட்டு சொல்கிறாரு, தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம்னு சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அப்படின்னு பாடுறாரு. அடுத்து, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே என்று இதில் சொல்கிறாரு. இப்பாடலில் வள்ளல் பெருமான் வேண்டுதலும் முமசேயின், அதாவது நன்றி கடனுக்கு திருமூல தேவர் தீர்வாக சொல்லும் சரசுர யோகஞான பாடலாக யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற பாடல் வரிகள் உள்ளன. இவை வாசிகல்ப வித்தைகளால் எளிமைப்படுத்தி உணர்கின்றன. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபெரு சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே என்று இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. இதில் வாசி ஊதும் முறையும் வாசிக்கல்ப விளக்கமும் என்ற தலைப்பில் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வானின்று பெறும் ஆற்றல்கள் அனைத்தும் எல்லையற்ற அளவில், அதாவது யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற பாடல் வரிகள் உள்ளன. வாசி கல்ப வித்தைகளை எளிமைப்படுத்தி உணர்த்துகின்றன. இப்பாடலில் சொல்லும் தந்திரமாவது யாதெனில், பால்வெளியின் கண் உள்ள உயிர்ப்பு விளக்கு பண்பையும் அதனால் இயற்கை உண்மையின் விளைவையும் பொருளையும் உயிர்கள் பெறுகின்றன. உயிரினங்கள் அன்பு, அறிவு, ஆற்றல், ஆனந்தம் முதலிய அருள் அனைத்தையும் பெற்றிருப்பது பரத்தாலே. திருமூலர் குறிப்பிடும், அதாவது ஆகாயம் யாவெனும் சொல்லில் பிரபஞ்சம், அதாவது ஸ்பேஸ் டைம் இருக்கிறது. அதில் நவகோணம் என்று சித்தர்களால் பேசப்படும் நவக்கோள்களே காற்று மண்டலாக உள்ளன. அவற்றையெல்லாம் வையகத்தில் வாழும் உயிர்கள் பெறுகின்றன. வானின்று தூறும் விழுப்பொருளாகிய பனி, காற்று, மழை முதலிய உயிர்களுக்கு சத்தத்தையும் சித்தத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கிறது. பூமியை ஆக்கிரமித்து வலம் வரும் சித்தானந்தத்தை பெற்று இன்புற்று வாழலாம் என்ற கருத்தை இயற்கை வலுவடை செய்கிறது. வானின்று பெறும் ஆற்றல்கள் அனைத்தும் எல்லையற்ற அளவில் இவ்வையகமான நிலவுலக உயிர்கள் அனைத்தும் அடைவதற்கான வித்தைகள் உள்ளன. அவை அனைத்தும் வான் பற்றி நின்று சொல்லில், அதாவது சார்ஜ்டு வேர்டு, அதாவது ஓங்காரத்தில் மறைபொருளாக இருப்பதை சித்தர்கள் சுட்டி காட்டி ஓங்காரத்தின் உட்பொருளை அறிந்து போற்றுதல் வேண்டும் என்கின்றன. உரைமனம் கடக்கும் போது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைதகலின் அந்தமில் இன்பத்தையும் சொற்பதம் கடந்த நிலையில் அழிவில் வீட்டையும், அதாவது ஒண்டர் ஹவுஸ் தட் ஸ்டாண்டர்ஸ் அவர் பாடி, அதாவது பரப்பொருளே அருள் செய்வதற்காக போற்றுகின்றன. மந்திர உச்சாடனமும் மூச்சில் அவற்றை ஆத்மாவானது பற்றி, அதாவது செல்ஃப் டு ரியாக்ட்
நிற்க தலைப்பட்டால் அது உடல் உள்ளம் உயிருக்கு மருந்தாகிறது. நோய்க்கு மருந்து தலையிலே. வலி நிவாரணிகள் பொதுவாக தலையிலே மறக்கடிக்க கூடியவைகளாகவே இருக்கின்றன. அதுவே எந்நோயும் தலையில் நச்சு உணர்வுகளையே குணப்படுத்த முடியும் என்பது சித்தர்கள் கண்ட மெய்ப்பொருள் உண்மைகளில் மிகவும் முக்கியமானது. ஊன் பற்றி நின்ற அதாவது குண்டலினி உணர்வு உடலுக்குள் மருந்தாகிறது. மனம் வான் பற்றி நிற்கும்போது அது உடலில் உணர்வை பெற்று தருகிறது. அது வித்தைகள் ஆகிறது. உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் என்று அதனால் எல்லா விதமான நோய் துன்பங்கள் நீங்குவதும் மரணம் தப்புவதும் சுலபம் என்கிறார். காயகல்ப மூலிகை மருந்துகளும் மற்றுள்ள மருத்துவ முறைகளும் யோகமும் இணைத்து ஆயுஷ்பதி மருத்துவம் மேலும் வலுவடைந்து உலகில் எளிதாக சென்று சேர வேண்டும். இதுவே சித்தர்களின் விருப்பம் ஆகும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னை அறிந்து இன்பம் வரும் தந்திரமாக வாசி ஏறுபவர்களுக்கு வித்தையாக போகப்பெருமான் அவை பிராட்டியாரும் போன்றோர் முன்மொழிந்து பாடல்களை அறிவோம். உள்ளபடி 108 தலங்கள் சார்வாகும் உணர்வாகி அத்தலங்கள் உயிருமாகும். கள்ளமுற்ற அத்தலங்கள் பிணியும் ஆகும். களங்கமற்றால் அத்தலங்கள் வாசியேற்ற உற்றத்தினால் அத்தலங்கள் உறுதியாகும். அதாவது வர்ம முறிவு சூத்திரம். அதாவது 108 தனிமங்களுக்குரிய தலங்கள் பரச்சார்பு உடையன. அச்சார்பே உயிர் துடிப்பாகிய உடலையும் சார்ந்து இருக்கிறது. உணர்வினால் அத்தலங்கள் உயிர் பெற்றுகின்றன. இவற்றை களங்கம் ஏற்பட்டால் உடல் நோய் உண்டாகும். வாசியேற்றம் என்னும் ஊதுமுறையால் இத்தலங்கள் அதாவது லைஃப் பாயிண்ட் உறுதியாகிறது என்கிறார் ஔவையாரும் அந்த பாடலும். வாயு வழக்கம் அறிந்து செறிந்திடங்கால் ஆயுள் பெருக்கம் உண்டாகும் என்பதே ஆகும். நம்ம அடுத்த பாடலாம் நம்ம வாசி முன்னோட்டம் என்ற தலைப்பில் பார்த்துட்ருக்கோம். மீண்டும் அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். திருமூலர் திருவடிகளே சரணம். முருகப்பெருமான் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம்.